Sexual assault on Anna University campus. Rape of student on Chennai's Anna University campus. Anna University sexual assault case. FIR. Anna University accused filmed threatened survivor. Anna University sexual assault case accused asked victim. என்ன நடக்குதுங்க எனக்கு புரியல. ஸோ எஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேஸ் பற்றி இதை பற்றிலாம் நம்ம பெருசாக பார்க்க போதில்ல. அதை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய நியூஸ் சேனல்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்க சேனல்ஸ் இருக்குது. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதெல்லாம் ஏன் நடக்குது, இதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் என்ன, இது ரெண்டு தான் இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த ரெண்டு பார்ட்டு தான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ தான். என்டர்டெயின்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் இந்த வீடியோவில் எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுமே சீரியஸான வீடியோ, பட் அதில் ஒரு சில விஷயம் என்டர்டெயின்மெண்ட்டாக நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த கதைக்கு தேவைப்பட்டதுனால நான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் எதனால் நடக்குது, இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டு, ரேப்பு, ஹராஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி போக்ஸோ, இந்த மாதிரி விஷயம்லாம் எதனால் நம்ம நாட்டில் நடக்குது அப்படின்னு யாராவது எங்கேயோ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இதில் நான் அனலைஸ் பண்ணி எடுத்த என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவனுக்கு எப்படி பிளாக்மெயில், அதாவது இந்த கேஸை நம்ம எடுத்துப்போமே, ஒருத்தவன் ஒரு பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்கிறான். ஒருத்தவனுக்கு எப்படி ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்கள வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு ஒருத்தவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் யார் கொடுத்தா? தப்பு அவன் மேலே, வீடியோ எடுத்தவன் மேலே, எல்லா தப்பும் அவன் மேலே மட்டும்தான். இந்த பொண்ணு மேலே இங்கே ஒரு தப்புமே கிடையாது. அப்புறம் அவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அவன் கொஞ்சம் கூடமா யோசிச்சிருக்க மாட்டான், நம்ம மேலே தப்பு தான், நம்ம இது பண்ணுறது தப்பு. ஆனால் அவனுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு? யார் அந்த தைரியத்தை கொடுத்தா? இந்த சொசைட்டி கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், சொசைட்டி மேலே தப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவன் அந்த பொண்ணை மிரட்டி வீடியோ எடுத்து, அதாவது பிளாக்மெயில் பண்ணுறான்னா, அந்த பொண்ணு அவன் சொன்ன விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா, இவன் சொன்ன மாதிரி அந்த வீடியோவை அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டான்னா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி ஆச்சு? இதெல்லாம் இந்த மாதிரி ஆக இது கொஞ்சம் பெரிய விஷயமா போச்சுன்னா கூட 4 சொந்தக்காரங்க இருப்பாங்க. அந்த 4 சொந்தக்காரங்க அப்படியே சொசைட்டிக்கு பரவும். அப்படியே காது விஷயமா பரவி சொசைட்டி ப்ரெஷர் போட ஆரம்பிக்கும். எப்படி சொசைட்டி ப்ரெஷர் போடும்னா, என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க, இந்த டைமில் ஒரு பையன் கூட என்ன பேச்சு அந்த பொண்ணுக்கு, இப்படி சொசைட்டி அந்த பொண்ணு மேலே ப்ரெஷரை போட்டு சொந்தக்காரங்க மேலே அந்த ப்ரெஷரை தள்ளி விடும். சொந்தக்காரன் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக பேரண்ட்ஸ் மேலே அந்த ப்ரெஷரை போட்டு பேரண்ட்ஸை போட்டு கிழின்னு கிழிக்க வேண்டியது, பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை போட்டு கிழின்னு கிழிக்க வேண்டியது. இதனாலேயே நிறைய பொண்ணுங்க பயந்துக்கிட்டு முன் வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இப்படி ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் நடந்துச்சு, இந்த மாதிரி எனக்கு ஈவ் டீசிங் பண்ணாங்க இப்படின்ட்டு யாருமே முன் வந்து நிற்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால தான் ஒரு ஆள் அவ்வளோ தைரியமாக, இந்த பொண்ணு நம்மளை என்ன பண்ணிட போகிறா, எப்படினாலும் நம்ம சொல்கிறதுக்கு இந்த பொண்ணு அடி பண்ணிச்சு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை அவனுக்கு கொடுத்ததே இந்த சொசைட்டி தான். ஃபஸ்ட்டு அது ரொம்பவே பெரிய தப்பு. அவனுக்கு அவ்வளோ பெரிய மைண்ட் செட் வரக்கூடாது. ஏன்னா தப்பு அவன் பண்ணது, அசிங்கப்பட வேண்டியது அவன், கேவலப்பட வேண்டியது அவன், கூனி குறுகி நிற்க வேண்டியது அவன். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம விக்டிம் சைடு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் அசால்ட்டாக நடந்து போயிட்டு இருக்கிறான், அசால்ட்டாக போகிறான், போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாமே 2வது பட்சம். அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவனுக்கு தண்டனை கிடைக்குது. இது எல்லாமே கிடைச்சும் அவன் திருப்பி வெளியே வரான் அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி அவன் தலை நிமிர்ந்து தான் நடக்கிறான். ஆல்ரெடி அவன் மேலே 15-20 கேஸ் இருக்குது, இது +1 ஒரு கேஸாக சேர்த்து ஆட் ஆக போகுது. ஆனால் இங்கே விக்டிம் சைடு நின்று பார்க்குறாங்கன்னா, அந்த பொண்ணு இதுக்கப்புறம் எப்படி காலேஜ் போவாங்க, போனால் அந்த காலேஜில் இருக்கிற சொசைட்டி அவங்கள சும்மா விட்டுருமா? நான் அதை எப்படி சொல்கிறது, ஏய் நீதானது ஒரு ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அக்கம் பக்கத்தில் என்ன பேசுவாங்க, சொந்தக்காரங்க, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, அண்ணன், தம்பி, லொட்டு லொசுக்கு, இவங்க எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு அந்த பொண்ணு வாழ்க்கை ஃபுல்லாக பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த சிஸ்டமை உடைச்சாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எல்லாருமே வெளியே வருவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இங்கே இருக்கிற விக்டிம்ஸ் யாரும் தப்பு பண்ணலை, ஆனால் அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ எடுத்து உங்களை பிளாக்மெயில் பண்ணுறான்னா உங்கள் மேலே தப்பு கிடையாது. அவன் வக்ர புத்தி பிடிச்சவன், அவன் அசிங்கப்பட்டவன், அவன் கேவலமானவன். அது உங்கள் மைண்டில் ஏற்றி நீ என்னடா பண்ணுற, பிளாக்மெயில் என்ன பண்ணிட்டு போ, என்ன எங்கள் அப்பா அம்மா அனுப்பிட்டு போ, லீக் பண்ணிட்டு போ, நீங்கள் பயப்படுவீங்கிற ஒரு காரணம் தான் அவனுக்கு அவ்வளோ தைரியத்தை கொண்டு வருது. நீங்கள் பயப்படல, இந்த இடத்துல நீங்கள் தைரியமாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிறீங்க அப்படின்னா அவனுக்கு அந்த தைரியம் வரவே வராது. நாளைக்கு வீடியோ எடுக்கவே யோசிப்பான். நாளைக்கு அந்த மாதிரி ஒருத்தர் வீடியோ எடுக்கணும்னா செருப்பை விட்டு படார்னு அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு தோணுமா? அவன் ரிலீஸ் பண்ணுறானா, ரிலீஸ் பண்ணிட்டு போட்டு போய் கேஸ் கொடுங்க, கேஸ் கொடுத்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ண சொல்லுங்க, அந்த வீடியோ லீக்கான வீடியோ எடுக்க சொல்லுங்க. ஆனால் அந்த வீடியோவை பார்க்குறீங்க தெரியுமா ஒரு சொசைட்டி, வீடியோவை பார்த்து நாளைக்கு திருப்பி இந்த பொண்ணு மேலே தான் எல்லா பழியும் போடுவீங்க. நீ ஏன் அந்த சைடு போன, நீ ஏன் அந்த தப்பை பண்ண, நீ ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போன, 8 மணிக்கு மேலே உனக்கு என்ன வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்குன்ட்டு இந்த சொசைட்டி அந்த பொண்ணுங்க மேலே தான் எல்லா பழியும் போடுறாங்க. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போறது அவ்வளோ பெரிய தப்பா?
ஏன் அவங்க வெளியே போகக்கூடாது 8 மணிக்கு மேலே? அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடக்கூடாதா? அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசக்கூடாதா? பிடிச்சவங்க கூட பைக்கில் போகக்கூடாதா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்கு இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் சொசைட்டிக்கிட்டே நான் பதில் கேட்குறேன். கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஒரு மாதிரி டாக்ஸிக்காக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நிறைய பேர் டாக்ஸிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இதில் சொல்ல வர்றது என்னன்னா, நிறைய பீப்புள் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே முன் வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, என்ன இந்த மாதிரி ரோட்டில் ஈவ் டீசிங் பண்ணாங்க, இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டுக்கு நான் இந்த மாதிரி என்ன இது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சில பேர் முன் வந்து நிற்கிறாங்க. முன் வந்து நிற்கிறவங்களையுமே இந்த சொசைட்டி போட்டு அடிச்சிடுது. நீ தான் தப்பு பண்ண. அதாவது சட்டம் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, ஆனால் சொசைட்டி அவங்களுக்கு எதிராக தான் இருக்குது. நான் இந்த மொத்த சொசைட்டியும் தப்பு சொல்ல உடனே வந்துடுவாங்க. இல்லை நீ என்ன எல்லா வீட்டிலும் சொசைட்டி தப்புன்னு சொல்கிறேன்ட்டு. நான் மொத்த சொசைட்டியும் தப்பு சொல்ல, சொசைட்டியில் இந்த மாதிரி யோசிக்கிறவங்க தான் நான் டாக்ஸிக்னு சொல்கிறேன், அவங்கள தான் தப்புன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஸோ இந்த சொசைட்டி அந்த பொண்ணை கேவலப்படுத்துறதை விட்டு மொத்த ஊரும் அவனை கேவலப்படுத்தணும், அவனை அசிங்கப்படுத்தணும், அவனை காரி துப்பணும். இவனை யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒருத்தவன் குத்துக்களாட்ட நிற்கிறான் எல்லா தப்பையும் பண்ணிட்டு. அவனை எப்படி சொல்றது? இங்கே ஒரு ஆள் உடனே போஸ்ட் போடுவாங்க, ஓகே ஜஸ்டிஸ் ஃபார் சம் பேரை போட்டுட்டு அந்த பொண்ணை போய் பிளேம் பண்ண வேண்டியது. நீ ஏன் இந்த டைமில் இந்த பொண்ணு எதுக்கு இந்த டைமில் வெளியே போச்சு? ஸோ ஒரு வேளை இருக்குமோ, ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு வெளியே போச்சு? ஏன் புடவை கட்டியிருந்தாவோ பர்தா போட்டிருந்தாவோ அவங்களெல்லாம் யாருமே செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறது இல்லையா? அவங்கள யாரும் ரேப் பண்ணுறது இல்லையா? இந்த மாதிரி விஷயமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ட்ரெஸ்ஸை வச்சு ஒருத்தவங்க கேரக்டரை தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் அது முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஹேர் கட் வீடியோவில். அது வந்து நான் பாய்ஸ்க்கு சொன்னேன், இங்கே லேடிஸ்க்கு நான் தான் சொல்கிறேன். ட்ரெஸ்ஸை வச்சு ஒருத்தவங்க கேரக்டரை தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு பொண்ணு இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்களா அவள் கேரக்டரை போட்டு மொத்தமாக அசாசினேட் பண்ணுறதுங்கிறது நம்ம சொசைட்டியில் இப்போ வரைக்கும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்பவும் கேவலமான விஷயம். அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அவங்க போடுறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம தலையிட்டு நீ இதை தான் பண்ணணும், இதை தான் செய்யணுன்ட்டு தேவையில்லாத விஷயங்களை தயவு செஞ்சு பேசாதீங்க. அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கும் தான். ஒருத்தவங்க யாராவது உங்களை அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா கேள்வி கேட்டு பழகுங்க. நான் நிறைய விடல சொல்கிறேன், நான் ஏன் இதை பண்ணணும், நான் ஏன் இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணால் என்ன ஆகும் ஏதாகும்ட்டு கேள்விகள் எழுப்ப தான் விடைகளும் கிடைக்கும். ஸோ கேள்வி கேட்டு பழகுங்க. அதே மாதிரி நம்ம சொசைட்டியில் விமன்ஸ்க்கான எக்கச்சக்க ரைட்ஸை டேபூடாக வச்சுருக்காங்க. அது பேசக்கூடாத, மறைத்து பேசக்கூடிய பொருளாக தான் நம்ம இன்னுமே எக்கச்சக்க விமன்ஸ் ரைட்ஸை நம்ம இன்னுமே டேபு பண்ணி வச்சிருக்கோம். அதை டேபு பண்ணதை சிஸ்டமைஸ் ஆக்கி வச்சிருக்கிறோம். எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா இது? சிம்பிளாக சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவலப்பட வேண்டியவன் நிமிர்ந்து நடக்கணும் அவசியம் கிடையாது. அவன் கூனி குறுகணும், அவன் அசிங்கப்படணும், அவனை காரி துப்புங்க, அவனை கேள்வி கேளுங்க. நீ ஏன்டா அப்படி பண்ண, நீ எதுக்குடா வீடியோ எடுத்த, உனக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வந்துச்சு, உன்னை எப்படி உன்னை ஒழுங்காக வளர்த்தாங்களா, உங்கள் அப்பா அம்மா உன்னை ஒழுங்காக வளர்த்துருக்காங்களா, இப்படி அவனை கேள்வி கேட்கணும். இந்த பொண்ணை போட்டு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. நீ ஏன் அந்த டைமில் வெளியே போன, நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, நீ உங்கள் அப்பா அம்மா ஒன்று ஒழுங்காக வளர்த்தாங்கன்ட்டு இந்த பொண்ணை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அதாவது அவனுக்கு அவ்வளோ தைரியம் ஆயிரு வேற போய் பிளாக்மெயில் பண்ணுறான். வீடியோ நான் இந்த மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன்ட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல பயப்படாமல் செருப்பை கட்டி நீ என்ன மாதிரி ஆனாலும் பண்ணு பொலின்னு அடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பான் அவன்? போய் வீடியோ அவங்க அப்பா அம்மா காட்டியிருப்பான். அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக நின்று இந்த பையன் மேலே கேஸ் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி நீ வீடியோ எடுத்திருக்க, என் பொண்ணை இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டான், பிளாக்மெயில் பண்ணுறான்ட்டு இந்த பையன் மேலே கேஸ் கொடுக்கணும். சொசைட்டி அந்த விக்டிம் பக்கம் நிற்க தயாராக இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு எதுக்கு பிளாக்மெயிலுக்கு பயந்து அவன் சொல்கிற விஷயத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணணும்? சொல்லுங்க பார்ப்போம். அதே மாரி ஏதாவது பிரச்சனைனா எங்ககிட்ட வந்து சொல்லு, நாங்கள் பார்த்துக்கிறோம். அன்னைக்கே அவகிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா எப்போ எது நடந்தாலும் உங்ககிட்ட தான் சார் அவன் சொல்லியிருப்பா. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விக்டிம் பக்கம் சொசைட்டி மொத்தமும் சேர்ந்து நிற்குதுன்னா இவனுக்கு தண்டனை கிடைக்குங்கிறத தாண்டி இவனை மாதிரி இன்னும் 4 பேர் முளைக்காம இருப்பாங்க. சின்னதுலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் இந்த மாதிரி விஷயத்தால. அடுத்து வரவன் யோசிப்பான், அந்த பொண்ணு பயப்படலைன்னா என்ன பண்றது, அந்த பொண்ணு நம்மளை அடிச்சிடுச்சு, நீ என்ன மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு அந்த பொண்ணு பேசிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒருத்தர் நாலேஜ்லயே அவன் வீடியோ எடுக்க மாட்டான், இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ற விஷயத்த பண்ண மாட்டான். ஸோ இதுக்கெல்லாம் சிம்பிளான சொல்யூஷன் நான் சொல்றேன்னா, தப்பு பண்ணவன் தான் அசிங்கப்படணும், தப்பு பண்ணவன் தான் தண்டனை அனுபவிக்கணும். அந்த தவறுக்கு உள்படுத்தப்பட்டாங்கல்ல, அந்த தவறு ஒருத்தவங்க மேலே நடந்துச்சு இல்லை, அவங்க அசிங்கப்படக்கூடாது, அவங்க எந்த தண்டனையும் அனுபவிக்கக்கூடாது. அவங்க என்ன தண்டனை நீங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, எஸ் அவங்க மேலே நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி சொசைட்டி அவங்களை எப்படி பார்க்குது, அவங்க சொந்தக்காரங்க அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் அவங்களை எப்படி என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வெளியே அனுப்புவாங்களா, வீட்டை விட்டதுக்கப்புறம் நீ வெளியே போகக்கூடாது, நீ வீட்டிலே தான் இருக்கணும், காலேஜ் போவானா, ஸ்கூலுக்கு போவானா. ஏற்கனவே படிச்ச ஸ்கூல்ல எவனோ ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்தானே வீட்ல சொன்னதுக்கு நீ படிச்சு கேச்சது போதும்னு ஸ்கூல்ல விட்டு நிறுத்திட்டாங்க சார். இந்த மாதிரி அடக்கி வச்சிருந்தீங்கன்னா கேவலமான விஷயம். அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா படிக்கிற பசங்களோட படிப்பு பாதியிலே நின்று போச்சுன்னா பாழா போறது அவங்க லைஃப் மட்டும் இல்லை சார், இந்த சொசைட்டியும் தான். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க.
ஒருத்தவங்களை அந்த மாதிரி அடக்குமுறைக்கு நீங்கள் ஆளாக்கப்படுறீங்கன்னா கேள்வி கேட்டு பழகுங்க. நான் ஏன் ஸ்கூல் போகக்கூடாது, நான் ஏன் காலேஜ் போகக்கூடாது, சொசைட்டி மேலே தப்புனா சொசைட்டியை திருந்த சொல்லுங்கள். நான் எதுக்கு அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்கணும்? இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நடக்காமல் பார்த்துக்கணும். அப்படியே நடந்தாலும் அந்த பொண்ணு அந்த இடத்துலையே ஆக்ஷன் எடுக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த பொண்ணுக்கு சாதகமாக அந்த பொண்ணாலேயே ஆக்ஷன் எடுக்க முடியக்கூடிய அளவுக்கு இந்த சொசைட்டி நம்ம அவங்களை கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே யாருக்காவது நடந்துச்சுன்னா அவங்களுமே தைரியமாக முன் வந்து நிற்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே சொசைட்டி அவங்க கூட நின்னாதான் முடியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் டாடா பை பை.